பிறந்தாலும் இறந்தாலும் ஊர் சொல்ல வேண்டும்னு புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் பாடி வச்ச அந்த பாட்டு வந்து இப்போ விஜயகாந்துக்கு இன்றைக்கு வரைக்கும் பொருந்துது. இன்றைக்கி அவருடைய பிறந்த நாள். ஒரு மாபெரும் ஒரு 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 நடிகனாக, ஒரு மாபெரும் மனிதனாக, ஒரு மாபெரும் அரசியல் தலைவனாக தன்னுடைய வாழ்க்கையை அவர் வாழ்ந்து முடிச்சுட்டு இன்றைக்கி கோயம்பேட்டில் இருக்கிற அவருடைய நினைவிடத்திற்கு ஆயிரக்கணக்கான பேர் இன்றைக்கு வரைக்கும் வந்துக்கிட்டு இருக்காங்க. அதுவும் மலேசியா, சிங்கப்பூர், யூரோப்பில் இருந்துலாம் வராங்க, வந்து இலங்கையிலேருந்து வராங்க, தமிழர் வராங்க. டெய்லி அன்னதானம் நடந்துகிட்ருக்கு. அங்கே வந்து அவர் வந்து ஒரு சாமியாக பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அதற்கு காரணம் என்னென்னா, விஜயகாந்த் செய்த அந்த உதவிகள். வலதுகை செய்வதற்கு இடதுகை தெரியாது, இடதுகை செய்வது வலதுகை தெரியாமல் செய்த அத்தனை உதவிகள் வந்து நீங்கள் இண்டஸ்ட்ரியில் இருக்கிறவங்க கேட்டால் தெரியும். அப்படியாப்பட்ட ஒரு இது. சமீபத்தில் கூட வந்து பெரிய அண்ணான்னு ஒரு படத்தினுடைய ப்ரொடியூசர் அவர் சுப்பையா அவரை மீட் பண்ணி பேசியிருக்கும் போது ஒரு சம்பவத்தை சொன்னார். வந்து சுப்பையா வேறு யாரும் இல்லை, சுருக்கமாக சொல்லிடுறோம். ஒரு ரோகிணி லாட்ஜில் ஒரு ஆஃபீஸ் பாய், அவர் ஒரு டீ காப்பி வாங்கி தர அவர் ஆஃபீஸ் பாய். விஜயகாந்த் அப்போ தான் ரோகிணி லாட்ஜில் தங்கியிருக்கார். நடிக்க வந்த புதுசு அவர். அப்போ நடிக்க வந்த புதுசில் ஏதோ ஒரு சில பேருக்கு வந்து பிடிச்சி போய்டும் இல்லைங்களா பார்த்த உடனே. அப்போ இவர் வந்து டயர்டாக அப்படி படுத்துட்டு இருக்கும்பொழுது என்ன பண்ணுவார், அந்த ஆஃபீஸ் பாய் சுப்பையா வந்து காலமைக்கு விடுவார். அவருக்கு வந்து காலமைக்கு கொடுத்தோடனே, என்ன ஒரு என்ன மதுரை தானே அப்படின்னு, எனக்கு எதுக்கு காலமைக்கணும்னு, என்ன உங்களை பார்த்த உடனே எனக்கு ஏதோ பிடிச்சி போகுது அப்படின்னு. அப்புறம் டீ வாங்கி வந்து கொடுக்குறதுக்கு கூட அசிஸ்டண்ட்டாக இருக்குது. அப்புறம் அவருடைய உதவியாளராக சேர்த்துக்கிட்டாரு. உதவியாளராக சேர்த்துக்கிட்டு கேப்டன் பிரபாகரன் படத்துலேருந்து அவரை மேனேஜராக மாற்றுறாரு. மேனேஜராக மாற்றிட்டு அதன் பிறகு அவருக்காக ஒரு படம் பண்ணி தரார். அந்த படம் தான் பெரிய அண்ணா. ஏன்னா தங்கிட்ட உதவியாளர் இருந்தவர், மேனேஜராக இருந்தவர். அவருக்கு ஏதாவது ஒன்று பண்ணலன்றதுக்காக அவருக்கு சம்பளம் வாங்காமல் கிட்டத்தட்ட ஒரு 15 நாள் கால்ஷீட் கொடுக்குறாரு. எஸ்.ஏ. சந்திரசேகர் டைரக்ஷன், சூர்யா நடித்த படம். அந்த படம் வந்து பெரிய லாபம் சுப்பையா. அப்போ அவர் ஒரு சமயம் சொல்லிகிட்டு இருந்தார், அவர் எப்பவுமே கதர் சட்டை கதர் வேட்டி கட்டுவார். நான் என்ன பண்ணேன், ராஜாபாத ஸ்ட்ரீட்டில் இருந்த ஆஃபீஸில் அவர் போட்டு வச்ச சட்டையை ஒரு நாள் நாமளும் போட்டு, எனக்கு ரொம்ப புது ட்ரெஸ் மேலே ரொம்ப ஆர்வம்னே எடுத்து நான் ஒரு நாள் போட்டு அப்படி பட்டன்லாம் போட்டு அப்படி கண்ணாடி முன்னாடி நின்றுந்தோடனே இவர் பார்த்துட்டார். சைட்லேருந்து அப்போ தான் உள்ளே வராரு. பார்த்துட்டுனா சில பேர் கோவம் வந்துடும். அவங்க ட்ரெஸ் எடுத்து போட்டால் எனக்கு படப்படப்பாக ஆகிப்போச்சு. கடன் கட்டி அதை ஹேங்கரில் மாட்டிட்டேன். அவர் ஒன்றுமே தெரியாத மாதிரி வந்து உட்காந்துட்டு என்ன சுப்பையா அப்படின்னாரு. சொல்லுங்கண்ணே, ஒன்றும் இல்லைண்ணே அப்படின்ட்டு. ராஜ் இருக்கான காஸ்டியூமர் கூப்பிடு அப்படின்னாரு. ராஜு கூப்பிட்ட உடனே ராஜு வந்தாப்புல. வந்தோடனே சுப்பையாவுக்கு வந்து அளவு எடுத்துக்கின்னு 15 கதர் சட்டை 15 வேட்டி இதே மாதிரி ரெடி பண்ணி கொடுணுன்னு போலன்னு அழுதுட்டேன் நான். அதே போல் தச்சு கொண்டு வந்து கொடுத்தாங்க. எப்படியாப்பட்ட ஒரு மனசு பாருங்கள். அது வந்து ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். இன்றைக்கி திரையுலகில் அத்தனை பேரும் வந்து சொல்கிற ஒரு விஷயம் கேப்டன் விஜயகாந்தை பற்றி. அந்த விஷயம் தெரிஞ்ச பிறகு தான் இப்படியாப்பட்ட ஒரு மனிதன் 24 மணி நேரமும் வந்து வள்ளலார் அடுப்பு மாதிரி அந்த ராஜாபாத ஸ்ட்ரீட்டில் இருந்த அந்த ஆஃபீஸ் அடுப்பு எரிஞ்சுக்கிட்டு இருக்கிற விஷயம் தெரிஞ்ச பிறகு தான் அந்த மக்கள் வந்து அப்படி கொண்டாடி தீர்த்துட்டாங்க. தென்னவன் படத்தினுடைய டைரக்டர் வந்து அந்த படத்தில் ஒரு காட்சி, ஒரு ஸ்டண்ட் காட்சி என்னென்னா, வில்லன்களை வந்து மவுண்ட் ரோட்டில் அண்ணா சாலையில் பெரிய பெரிய பில்டிங் மேலே மொட்டை மாடியில் வந்து துரத்திக்கிட்டே போகிற மாதிரியான ஒரு காட்சி வந்து. அது கிட்டத்தட்ட 1000 லைட்டில் ஒரு பில்டிங்கில் பர்மிஷன் வாங்கி எடுத்தாச்சு. ஆனால் மவுண்ட் ரோடுன்னு தெரியணும், மேலே வந்து பில்டிங்கில் ஓடணும். அப்புறமா தேவி தேட்டர் மேலே எடுத்தாச்சு. அப்புறம் தேவி தேட்டர் பக்கத்தில் இருக்கிற பில்டிங்கில் பர்மிஷன் வாங்கி எடுத்தாச்சு. ஏன்னா பர்மிஷன் சில இதில் தான் கொடுப்பாங்க. கடைசியாக அந்த ஃபைட் வந்து ஒரு பாரிஸ் கார்னரில் ஒரு பில்டிங் மேலே முடிகிற மாதிரியான இது. டாப் ஆங்கிளில் கேமரா இருக்குது. கீழே வந்து பாரிஸ் கார்னர் தெரியும் இல்லைங்களா உங்களுக்கு. பாரிஸ் கார்னர் வந்து பாரிமுனை வந்து பிஸியாக இருக்கிற ஒரு ஏரியா, ஜேன்னு இருக்கிற ஏரியா. அதில் வெளில வந்து ஒரு ராடு ஒன்று இருக்கும். அந்த ராடை பிடிச்சிக்கிட்டு அப்படி சுற்றின்னு வந்து ஒரு எண்டில் வந்து சுற்றின்னு வருவான். இன்னொரு ராடை பிடிச்சிக்கிட்டு விஜயகாந்த் அவனை உதச்சி உள்ளே தள்ளுவார் கட்டடத்துக்குள்ளே. கீழே பார்த்தீங்கன்னா அந்தரத்தில் இருக்கும், அவ்வளோ அடி உயரம் வந்து. அதில் என்னென்னா வலை கட்ட முடியாது, ஏன்னா டாப் ஆங்கிளில் கேமரா இருக்குது, வலை தெரியும். அட்டை பாக்ஸ் போட முடியாது, மெத்தை போட முடியாது. இப்போலாம் நிறைய நவீன வசதியில் சிஜிலாம் வந்துடுச்சு. அப்போ எல்லாம் ரெடி, எல்லாம் கம்போஸ் பண்ணியாச்சு. அந்த பாரிஸ் கார்னர் பில்டிங்கில் பர்மிஷன்லாம் வாங்கி எல்லாம் முடிவு பண்ணியாச்சு. இவர் விஜயகாந்த் வந்தவுடனே அப்புறம் என்ன நடிக்கணும் அப்படின்னு, இல்லை சார் டூப்பு போட்டு எடுக்கணும் உங்களுக்கு பதில். என்னப்பா டூப் போட்டு எடுக்கணுன்றீங்க அப்படின்னு. இல்லை சார், இல்லை கேப்டன், எவ்வளோ தூரம் உயரம் பாருங்கன்னு. அவன் உயிர் மட்டும் என்ன இதுவான்னா, எனக்காக அவன் உயிரை பணம் வைக்கணுமா? நான் சம்பாதிக்கிறதுக்காக அவன் இது பண்ணணுமா? ஒழுங்கு மரியாதையாக அவனை அமுச்சு விடு, நான் அந்த காட்சியில் நடிக்கிறேன்னு. என்ன சொல்கிறதுனே தெரியல. ஏன்னா கரணம் தப்புனா மரணம். டூப் போட்டவங்களுக்கு அது பழக்கமாகிடும். வந்து அவங்க இதுவாக பிடிச்சிப்பாங்க. அப்போ வந்து மாஸ்டர் வந்து ராக்கி ராஜேஷ் அவர் அந்த டைரக்டர் தனியாக கூப்பிட்றாரு, நந்தகுமார்னு நினைக்கிறேன். ஆமாம், அவரை கூப்பிட்டு நந்து இல்லை விட்டுருங்க, எங்கால விட இவர் சூப்பராக பண்ணுவார்,
நீங்கள் கம்முன்னு விட்டுருங்க, அவர் முடிவு பண்ணிட்டாருன்னா ரைட்டு. அவர் சொல்கிற வார்த்தை என்னென்னா, எனக்காக ஒருத்தன் உயிரை பணைய வைக்கணுமா அப்படின்னு. அந்த காட்சி எடுத்து முடிக்கிற வரைக்கும் யூனிட்டே வந்து அப்படி ஒரு பல்லில் பச்சை தண்ணி படாமல் இருந்தது. ஏன்னா ஒரு பெரிய ஹீரோங்க, அடுத்தடுத்த படங்களில் கமிட் ஆகிருப்பார். இந்த படம் பாதியில் இருக்கும், ஏதாவது ஒன்று ஆயிடுச்சு, திடீர்னு விழுந்து கை கால் முறிஞ்சு போச்சுன்னா ஒரு 6 மாதம் ரெஸ்ட்டில் போகிறாருன்னு வச்சுங்க. ஒரு 4-5 படத்துக்கு அட்வான்ஸ் வாங்கியிருப்பார். அந்த ப்ரொடியூசரோட நிலைமையெல்லாம் என்ன ஆகும்? அதுக்கு தான் அந்த பெரிய ஹீரோக்களை வந்து குடும்பமான வரைக்கும் டூப் போட்டு எடுக்கிறதுக்கான காரணம் அதுதான். ஆனால் சிங்கிள் ஷாட்டில் அடிச்சு தூக்கின்னு வந்து நிற்கிறாரான் வந்து. யூனிட்டே கிளாப்ஸ் பண்ணிடுச்சு. அந்த டைரக்டருக்கு போல போலன்னு அழுகே வந்துருச்சான் வந்து. அப்போ விஜயகாந்த் செய்த மனிதாபமான ஒரு விஷயம் என்னென்னா, அந்த டூப் போடுற அந்த நபருக்கு வந்து எக்ஸ்ட்ரா பேமெண்ட் ஒன்று கொடுப்பாங்க. அதுக்காக தான் வந்தவர் அவர். அதனால் கூப்பிட்டு இவருடைய சொந்த காசை எக்ஸ்ட்ரா பேமெண்ட்டாக கொடுத்து நீங்கள் போயிட்டு வாங்க தம்பி அப்படின்னு அமிச்சாப்லையா. இந்த குணம் இருக்கு இல்லைங்களா, இதுதான் பெரிய விஷயம் வந்து. இதில் வந்து தவசி பட ப்ரொடியூசர் ஜெயபிரகாஷ் இப்போ படங்கள்லாம் நடிக்கிறார் இல்லைங்களா, அவர்கிட்ட பேசிகிட்டு இருக்கும்போது ஒரு 2 சம்பவங்களை சொன்னார். ஒன்று வந்து என்னென்னா, அந்த படத்தில் காட்சி தவசி படத்தினுடைய ஒரு காட்சி பிரகாரம் பார்த்திங்கன்னா, ஒரு வில்லன் கேரக்டருக்கு சேர்த்த காலை பிடிச்சி விஜயகாந்த் கழுவி தண்ணி ஊற்றி கழுவி விடுற மாதிரி ஒரு காட்சி. ஓகே நான் நடிக்கிறேன்ட்டாரான் வந்து. ஏன்னா இவங்க தயங்கி கேட்குறாங்களாம், என்ன சார் அப்படின்னு. அதெல்லாம் என்னங்க, என்ன நடிப்பு தானே. அப்போ விஜயகாந்த் பெரிய உச்சத்தில் இருக்கார், நடிப்பு தானே, இதில் போய் என்ன இருக்குது. அந்த காட்சியை வந்து நியாயப்படுத்துகிற மாதிரி இன்னொரு காட்சி கண்டிப்பாக இருக்கும். அதனால் நான் நடிக்கிறேன்ட்டார். வில்லனுக்கு வந்து தகவல் வில்லனாக நடிக்கிறவர் தகவல் சொல்லாமல் அவர் வந்துட்டார் வந்து. சரி என்ன சீன் எடுக்க போகிறீங்க, கேப்டன் எங்கே இருக்கிறாரு, அவங்க உட்காந்துட்டு இருக்காரு. இன்னொன்று மெதுவாக அவர் ஒரு அந்த பம்ப் செட் பக்கத்தில் சேரில் உட்கார வச்சுட்டு காலை நினைங்கன்றாராம். நினச்சிட்டு என்ன காட்சிங்கன்னு விஜயகாந்த் வராரு வந்து உங்கள் காலை பிடிச்சி காலில் இருக்கிற சேத்தெல்லாம் வந்து கழுவுற மாதிரி ஒரு காட்சி ஒன்று தலைவன் விட்டு ஒரே ஓட்டம் ஓடுறாராம் அந்த வில்லன் நடிகர் வந்து. எப்பா என்னை விட்டுருங்க, யாருன்னு விஜயகாந்த் கத்துறாரா. இங்கே வந்துட்டு ஒன்று இல்லை என்னை விட்டுருங்க வந்து, ரசிகர் சும்மா இருக்க மாட்டாங்க, உங்கள் மேலே ஒரு பெரிய அபிமானமே வச்சுருக்கேன், என்னை விட்டுருங்கன்றார வந்து. நடிப்பு தான் வாங்க அப்படின்னு சொல்லி உட்கார வச்சு அந்த காட்சி எடுத்து முடித்தோடனே அவர் வந்து விஜயகாந்த் காலை தொட்டு கும்பிட்டுருக்காரு. என்னப்பா சினிமா தானே. அந்த நடிகர் வேறு யாரும் இல்லை, பொன்னம்பலம் வந்து விஜயகாந்த் மீது அவ்வளோ பெரிய மரியாதை வச்சுருக்கிறவர். அதே ஜெயபிரகாஷ் கூட சொல்லிட்டு இருந்தார். தவசி படம் எடுக்கும்பொழுது செட்டுக்குள்ளே நானும் இன்னொரு பார்ட்னர் ஞானவேல், அவரும் படங்கள்லாம் நடிச்சிருக்கார் வந்து. ஏன்னா கோடம்பாக்கத்தில் வந்து ஆர்காட் ரோட்டில் பெட்ரோல் பங்க் வச்சுருக்காரு. அவங்க 2 பேரும் செட்டுக்குள்ளே போனால் என்ன பண்ணுவாராம், இவர் விஜயகாந்த் பட்டுன்னு எழுந்து நின்றுவாராம். எழுந்து வாங்க சார்னு. இவங்களுக்கு பயங்கர கூச்சமாக இருக்குமா, என்னங்க இது எவ்வளோ பெரிய நடிகர்னு. இல்லைங்க முதலாளி நீங்கள் தானே சம்பளம் தரீங்க சார். அதெல்லாம் வேறு சார். ஓரமாக ஒதுங்கினோடனே ஒரு நாள் என்ன பண்ணுறாரா, திடீர்னு வந்து விஜயகாந்த் சேர் போட்டு பக்கத்தில் உட்காந்துன்னு அவர் ப்ரொடியூசர் ஞானவேல்கிட்ட உங்கள் மேலே சௌந்தர்யா கம்ப்ளைண்ட் சொல்லுது அப்படின்னு ஒன்று இவங்களுக்கு பக்குன்னு ஆகிடுச்சான் வந்து. சௌந்தர்யா தான் ஹீரோயின், மறைந்த சௌந்தர்யா தான். என்னடா இது இப்படி சொல்லுது இவர் சொல்கிறாரு அப்படின்னு. என்ன சார் கம்ப்ளைண்ட் அப்படின்னா, இல்லை ப்ரொடியூசர் எனக்கு வணக்கம் சொல்ல மாட்டேன்றாரு, என்னை பார்த்தாலே ஒதுங்கி போகிறாரு, அவர் என்கிட்ட கூட பேச மாட்டேன்றாருண்ணா. சார் நான் இயல்பாக கூச்ச சுபாவம் ஆள் தான், பார்க்கறதுக்கு முரட்டுத்தனமாக இருப்பேன், இயல்பாக கூச்ச சுபாவம் இல்லை, நமக்கு இந்த தொழிலே தெரியாது, சினிமா எடுக்கிற தொழில், நாம் பெட்ரோல் பங்கு அது இதுன்னு போயிட்டு இருக்கோம், அதனால் நம்ம இப்போ யாரையும் பார்த்து பேசுறது கிடையாது அப்படின்னா அந்த சொன்ன விதம் வந்து விஜயகாந்துக்கு பிடிச்சி போய் தான் அடுத்த படம் வந்து நிறைஞ்ச மனசு அவங்க ப்ரொடக்ஷன்லேயே நடித்தார். அதுலேயும் ஒரு சம்பவம் சொல்கிறார். விஜயகாந்த் வந்து ஒரு பக்கம் வள்ளலாக வாரி கொடுத்தாலும் ஒரு தயாரிப்பாளர்களுக்கு எந்த விதத்துலையும் செலவு வந்துடக்கூடாது அப்படின்ற மிக முக்கியமான ஒரு நபர் அதில். ஏன்னா நான் அவங்க வந்து ஒரு படப்பிடிப்புக்காக அவருக்கு பெங்களூரில் ஒரு பெரிய ஹோட்டலில் ரூம் போட்டு வச்சுருந்தோம். அந்த ஹோட்டல் பேர் சொன்ன உடனே அவர் கூப்பிட்டு, சார் இங்கே வாங்க, சாதாரண ஒரு ஹோட்டலில் போடுங்க, ஒரு லாட்ஜ் மாதிரி இருக்கிற ஹோட்டலில் போடுங்க, அந்த பெரிய ஹோட்டல்லாம் போடாதீங்க. என்ன காரணம், அந்த பெரிய ஹோட்டல்லாம் வந்து ரசிகர்களை பார்க்க முடியாது சார், உள்ளே விட மாட்டாங்க, சாதாரண இதுலாம் ரசிகர்கள் ஈஸியாக வரலாம் பார்க்கலாம், இதில் வந்து உள்ளே அனுமதிக்க மாட்டாங்க பெரிய ஹோட்டலில், அதனால நீங்கள் வந்து போடுங்க. ரெண்டாவது பார்த்தீங்கன்னா பெரிய ஹோட்டலில் ஒரு காப்பியை வந்து அப்போ 75 ரூபான்னுவான், நான் ஒரு பிளாஸ்க்கு கொடுத்து அனுப்பிச்சு நாயர்கட்டில் போய் டீ வாங்கின்னு வாடான்னு சொல்லுவேன். என்னென்ன யார் காசாக தானே சார், காசு தானே அப்படின்னு. இதே தான் அம்மா கிரியேஷன் சிவா ஒரு தடவை சொல்லியிருப்பாரு. அவர் எப்போவுமே அம்மாம் சோப்பு தான் போட்டு தான் குளிப்பாராம் வந்து, தொடர்ச்சியாக அம்மாம் சோப்பு போட்டு தான் குளிச்சுக்கிட்டு இருப்பார் வந்து. அது அம்மாம் சோப்புன்னு தெரியாது, அவருக்கு பேர் தெரியாது வந்து. ஒரு தடவை என்ன பண்ணால் வேற ஒரு சோப்பு வாங்கி வச்சுட்டு உடனே கூப்பிடுவா, சிவாவை கூப்பிடு அப்படின்னாரா வந்து. கூப்பிட்டோடனே எங்கே அந்த பச்சை கலர் சோப்பு எங்கே அப்படின்னாரா. என்ன கேப்டன் பச்சை கலர் சோப்பு எங்கே பண்ண, இது என்ன சோப்பு சிகப்பாக இருக்குது, பச்சை கலர் சோப்பு பேர் அம்மாம், இது வந்து சிந்தால் அப்படின்னு. அது எவ்வளோ அப்படின்னாரா. அப்போ அந்த காலகட்டத்தில் அது 2000 ரூபாய், இது 3 ரூபா, 50 பைசா மிச்சம் ஆகுதில்ல, எடுத்துன்னு வாங்க. இந்த மிச்சப்படுத்தி வந்து கஞ்சத்தனம் கிடையாது வந்து, வீணான செலவு வேணான்னு எப்படி ஒரு மனிதன் அந்த ஒரு சிக்கனத்தை கொண்டு வந்துட்டு
அந்த காசை அல்லது தான் சம்பாதித்ததை ஒரு மனிதனுக்கு வாரி வாரி கொடுத்துருக்காங்க பாருங்கள். எனக்கு நல்லா ஞாபகம் இருக்குது, ப்ரொடியூசர் பேர் தெரியல எனக்கு. அவருக்கு அப்போ சம்பளம் வந்து 4 லட்ச ரூபா பேசுகிறாங்களாம். அப்போ அவ்வளோதான் சம்பளமாக 4 லட்ச ரூபா பேசிட்டு, பொதுவாக ஒரு சம்பளம் பேசும்பொழுது என்ன பண்ணுவாங்க சினிமா நடிகர்கள் இப்போ உள்ளவங்கலாம், இப்போது பார்த்தீங்கன்னா 5 கோடி கொடுங்க 10 கோடி கொடுங்கன்றாங்க. இப்போ ஒருத்தருக்கு 5 கோடி சம்பளம்னு வச்சுங்க, அட்வான்ஸாக அதிகபட்சம் பாதி கேட்பாங்க, வந்து 2.5 கோடி கேட்பாங்க. சில நடிகர்லாம் முழுசாக நீங்கள் இப்போ கொடுத்தாதாங்க வருவாங்கன்னுவாங்க. அப்போ இவருக்கு 4 லட்ச ரூபா பேசிட்டு தயங்கி நிற்கிறாராம். என்னங்க அப்படின்னாராம், சார் ஒரு 10,000 ரூபா தான் இருக்குது அட்வான்ஸ். அட கொடுத்துட்டு போங்க நீங்கள் ராவுத்தர்கிட்ட அப்படின்றார். கொடுத்துட்டு போங்க, அதெல்லாம் ஒரு இதுவாக போங்க நீங்கள் அப்படின்னு 10,000 ரூபா கொடுத்துட்டு அதான் சொல்கிறாரு. எந்த நடிகைங்க ஒத்துப்பாங்க? சம்பளமே தான். கடைசியில் படங்கடெல்லாம் முடித்து எல்லாம் இது பண்ணிவிட்டு அவருக்கு வந்து ஒரு 3.5 லட்ச ரூபா கொடுத்தாச்சு, 50,000 ரூபா பாக்கி இருக்குது. 50,000 பாக்கி வந்து படமும் அந்த அளவுக்கு எதிர்பார்த்த அளவுக்கு போகலை. தயங்கி போய் சார் இதை ஏதாவது குறைச்சிக்க முடியுமா, 50,000த்தில் கொஞ்சம் ஸ்ட்ரகிள் அப்படின்னு கேட்கலான்னு போகும்போது அவரே சொல்கிறாராம், அந்த 50,000 விடுங்க பரவாயில்லைங்க, போதும் இந்த இதுவே போதும், எனக்கு இந்த 3.5 லட்ச ரூபாய் போதும் அப்படின்னு. இந்த மாதிரியான ஒரு நடிகர், அதாவது இப்போ உள்ள நடிகர்கள் நிறைய பேர் வந்து கடைசி நேரத்தில் சம்பளம் பாக்கி, அந்த ப்ரொடியூசர் எவ்வளோ கஷ்டப்படுறான் ஏது அதை பற்றிலாம் கவலையே படுறது கிடையாது. வந்து கடைசி நேரத்தில் சம்பளம் பாக்கினோடனே டப்பிங் பேச வர மாட்டாங்க, அப்புறம் வந்து ஷூட்டிங்க்கு வர மாட்டாங்க, அப்புறம் என்னென்னவோ தகராறுலாம் பண்ணுவாங்க. அப்புறம் யூனியனுக்கு வந்து லெட்ரு கொடுப்பாங்க, அந்த படத்தை எப்படியாவது முடக்கிடணும். அந்த ப்ரொடியூசருடைய நிலைமையே தெரியாமல் வந்து நிற்க வச்சு 10 பைசா பாக்கி இல்லாமல் பால் கறக்கிற மாதிரி கறக்கிற நடிகர்கள்லாம் இருக்காங்க. ஆனால் ஒரு நாளும் விஜயகாந்தால் ஷூட்டிங் நின்னதாக சரித்திரமே கிடையாது. ஒரு படம் தாமதமானது சரித்திரமே கிடையாது. காசு தானே பார்த்துக்கலாம், விடுங்க போங்க பரவாயில்ல விடுங்க, ப்ரொடியூசரோட நிலைமை எனக்கு தெரியுங்க, வேணாங்க அப்படின்னு சொல்லிட்டு போகிறார். செல்வமணி ஒரு தடவை சொல்லிட்டு இருந்தார், வந்து புலன் விசாரணை எடுத்து முடிச்சாச்சு, எடுத்து முடிச்சுட்டு புலன் விசாரணை நல்லா ஓடிக்கிட்டு இருக்கு. 1990 ஜனவரி 31 விஜயகாந்தோடைய திருமணம் மதுரையில் நடக்குது. ஒரு 3-4 கூபே போட்டு கொடுத்துட்டாங்க ட்ரெயினில். அதில் இவரும் ஏறிட்டார், ஆர்டிஸ்ட் எல்லாம் வராங்க, முக்கியமான ஆட்கள்லாம் வந்துக்கிட்டு இருக்காங்க. மதுரைக்கு போகுது. இவர் முதல் படம் ஒரு சில அப்போ இப்போ மாதிரி மீடியாக்கள்லாம் இல்லை இல்லைங்களா, படம் சூப்பர் டூப்பர் ஹிட்டு. ஆனால் வந்து ஒரு முக்கியமான குமுதம், ஆனந்த விகடன், குங்குமம், அப்புறம் வண்ணத்திரை, பொம்மை, பேசும் படம், இந்த மாதிரியான பத்திரிகைகள் தான் வந்து போட்டோ வந்திருக்கும், இதுவும் வந்திருக்கும். ஆனால் விஜயகாந்த் தான் ஹைலைட் பண்ணி எழுதியிருப்பாங்க. அப்போ யாருன்னு தெரியாது. இவர் ஒரு சின்ன கிஃப்ட் வாங்கின்னு போராராம். போய் இறங்கி அந்த கல்யாண பந்தலை போய் பார்த்தா பேருந்திருவிழாமா இருக்கான். வந்து முச்சா எங்கே கூட்டம்னு தெரியாத அளவுக்கு மதுரையே வந்து திரண்டு போயிருக்குதான். அவ்வளோ அடுப்பு வச்சு சாப்பாடு நடந்துக்கிட்டே இருக்குதான். வந்து ஒரு பக்கம் கறி குழம்பு கொச்சிட்டு இருக்கான், இன்னொரு பக்கம் சாம்பார் கொச்சிட்டு இருக்கான். கலைஞர் தலைமையில் தான் திருமணம் நடந்தது. கலைஞரே கேட்டாரான் விஜயகாந்த் கிட்ட, யோ உன் கல்யாணமா இல்லது வந்து கல்லழகர் ஆற்றுல இறங்குற திருவிழாவான்னு கேட்டாரான். வந்து அப்படி ஒரு கூட்டமாக. இவர் என்ன பண்ணிட்டார், வரிசையில் போய் நின்றாலும் ஒரு சின்ன கிஃப்ட் வாங்கிக்கின்னு வரிசையில் வந்து நின்றாலும். அந்த வரிசையை பிரித்து விட்டாங்களாம். இவர் யாருன்னு தெரியாதனால பொதுவான ஒரு வரிசையில் ஆர்கே செல்வமணி விட்டுக்கிறாங்க. இவர் அந்த கிஃப்ட்டை எடுத்துக்கினே போயிட்டே இருக்கும்போது கூட்டம் இந்த பக்கம் அந்த பக்கம் நெக்கி மேடையில் ஏறுற நேரம் அந்த கிஃப்ட்டை வந்து கீழே விழுந்துட்டுக்குது. விழுந்தவொடனே அதை எடுக்க போகலான்னு பார்த்தா உள்ள பள்ளமா. அங்கேருந்து விஜயகாந்த் ஓடி வந்து பிடிச்சிட்டு, யோ என் டைரக்டரியா அவர் என்ன அப்படி பண்ணுறீங்க அப்படின்னு. சார் கிஃப்ட்டு சார் செல்வமணி நீ ஏன் எனக்கு கிஃப்ட்டு, நீ ஏன் அந்த போய் கிஃப்ட்டுன்னு தேடிக்கிட்டு இருக்கன்னு அந்த வார்த்தை இருக்குது பாருங்கள். நீ ஏன் எனக்கு கிஃப்ட்டு. புலன் விசாரணை பண்ணுவதற்கு முன்னே இருந்த விஜயகாந்த் வேற, புலன் விசாரணைக்கு பிறகு விஜயகாந்த் வேற, அதனால் நீ தான் எனக்கு பரிசு, நீ வாயா அப்படின்னு நின்று. ஏன்னா அந்த சமயத்தில் தான் கேப்டன் பிரபாகரன் எடுத்துக்கிட்டு இருக்காங்க, அது படம் கூட வெளியே வரல. அப்படி சொன்ன ஒரு மனுஷன் இந்த புலன் விசாரணைக்கு ஒரு சம்பவம் உண்டு வந்து. ஏன்னா ராவுத்தர் அந்த படத்தினுடைய கதையை கேட்டார். கேட்டுட்டு நீ போய் விஜய்கிட்ட சொல்லிடுன்றாரு. விஜயகாந்த் கதையை கேட்டுட்டு, என்னங்க கதை ஒன்றுமே இல்லை, ஒரு வில்லன் வரான், ஒரு டாக்டர் வரான், அது சொல்கிறான், ஏதோ கடத்துறீங்க, ஒன்றும் நல்லா இல்லைங்கன்ட்டாரான். வந்து இதை போய் அவர் ராவுத்தர்கிட்ட சொன்ன கையோடு கூட்டின்னு வந்து, என்ன கதை நல்லா இல்லைன்னு சொன்னியாமே. அவங்க 2 பேரும் அப்படி தான் பேசிப்பாங்களாம். ஆமாம் அப்படின்னா, எப்படி நல்லா இல்லைன்னு சொல்கிற, இல்லை உனக்கு கதை பிடிச்சிருக்குது, அப்போ ஏன்டா என்கிட்ட அனுப்புகிற. யார் விஜயகாந்த் சண்டை போடுறாராம். வந்து அப்போ ஏன் என்கிட்ட என்ன அவமானப்படுத்துன்னு பார்க்குறியா. இப்படி ஒரு நட்பு, அதாவது ஒரு நட்பு, ஒரு காதல், ஒரு கணவன் மனைவி கூட எங்கேயாவது ஒரு இடத்துல வந்து ஒரு மனக்கசப்பு ஏற்படும், இது ஏற்படும். ஆனால் ராவுத்தர் எந்த இடத்துல கையெழுத்து போட சொல்கிறாரோ அந்த இடத்துல கண்ணை மூடின்னு போடுவாருங்க வந்து விஜயகாந்த். அப்படி ஒரு நட்பு. அந்த நட்பு வந்து அப்படி அந்த நம்பிக்கை தான் காரணம். சொல்கிறார், இவ்வளோ ஃபைல் எடுத்துன்னு வருவார், எடுத்துன்னு வந்து அப்படி நீட்டி அந்த டிக் பண்ணிக்கிற இடத்துல அவர் பாட்டு சக்குன்னு போட்டு போயின்னே இருப்பார்.
ஒரு வார்த்தை இது என்னன்னு கூட கேட்க மாட்டார். அந்த நம்பிக்கை அவ்வளோ பெரிய நம்பிக்கை. அதன் பிறகுதான் ஆர்கே செல்லுமணிக்கு திரும்ப அதே காம்பினேஷன் வேணும்னு சொல்லி விஜயகாந்தை லாக் பண்ணி, விஜயகாந்தையும் ஆர்கே செல்வமணி லாக் பண்ணி கேப்டன் பிரபாகரன் படம் உருவாகுது. இந்த படம் புலன் விசாரணை அவருடைய 91வது படம் நினைக்கிறேன். இது 92வது படமோ 93வது படமாக வர வேண்டிய படத்தை விஜயகாந்த் அப்படியே டிசைட் பண்ணிடுறாங்க. அந்த படம் ஷூட்டிங் போக போக இந்த படம் நம்ம 100வது படம் முடிவு பண்ணிடுறாராம். ஏன்னா அவ்வளோ ஒரு பிரம்மாண்டம், அந்த படம் பெரிய ஹிட் அடிக்குன்னு முடிவு பண்ணி தான் அந்த இடைப்பட்ட அந்த படங்கள் எல்லாத்தையும் நடித்து முடிச்சுட்டு கரெக்டாக கேப்டன் பிரபாகரன் ஒரு 100வது படமாக வந்து ஒரு மாபெரும் இட்டு கொடுத்த படம் அது. அதையெல்லாம் தாண்டி ஒரு தேமுதிகன்ற ஒரு கட்சியை ஆரம்பித்து அந்த கட்சியை வந்து வளர்க்க முடியுமா, அந்த கட்சியில் வந்து இவர் தொடர்ந்து பயணிக்க முடியுமா, இதெல்லாம் சும்மா இப்போ விஜயை சொல்கிறாங்கல்ல அது மாதிரி வந்து எக்கச்சக்கமான ட்ரோல் பண்ணி, ஆனால் விருதாச்சலம் தொகுதியில் ஒரு எம்எல்ஏ ஆகவும் சட்டமன்றத்தில் ஒரு மாபெரும் எதிர்க்கட்சி தலைவராகவும் இருந்து அவ்வளோ பெரிய ஆளுமையாக இருந்து அவர் கடைசி நேரத்தில் அவருடைய கோபம் இருக்க தியாகு கூட சொல்லியிருந்தார். ஏன் அவர் உடல்நிலை பாதிக்கப்பட்டதுன்னா ஆளுவோ ஒரு காரணம் சொல்கிறாங்க, மந்திரம் மாந்திரிகம், அப்புறம் ஒரு முன்னாள் முதலமைச்சர் அம்மா மறைந்த ஜெயலலிதா அவர்களை வந்து சட்டசபையில் நாக துருத்தி சண்டை போட்டது, ஏதோ காரணம் சொல்கிறாங்க. ஆனால் தியாகு என்ன சொல்கிறாரு, டென்ஷன் பார்ட்டிங்க அவர், இயல்பா டென்ஷன், ஒரு டென்ஷன் பார்ட்டியை போய் நீங்கள் தொந்தரவு பண்ணிக்கிட்டே இருந்தீங்கன்னா டென்ஷன் ஓவர் ஆகிடும். ஒரு மனுஷனுக்கு ஆகக்கூடாது. கல்யாண மண்டபத்தை இடிக்கிறது, எம்எல்ஏங்களை பிரித்து கூட்டும் வருது, கட்சியை ரெண்டாக உடைக்க பார்க்குறது, பல நாட்கள் விஜயகாந்த் தூங்காமலாம் நான் பார்த்துருக்குறேன் நான். ஏன்னா ஒவ்வொரு செங்கலாக உருவாக்குனது தான் அந்த தேமுதிகன்ற கட்சி. அவரால் பொறுத்துக்க முடியல, இந்த தொந்தரவு மொத்தத்தையும் பொறுத்துக்க முடியல. அவர் நினச்சிருந்தா ஒரு பெரிய பங்களா வீடு கட்டியிருக்கலாம். அந்த கண்ணம்மாள் தெருவில் அந்த ஒரு சின்ன வீடு தான், அதுதான் நாங்களே கூட கேட்போம், என்ன விஜய் ஏதாவது பெரிய இதுன்னா இது போதும் தியாகு, என்ன இந்த வாழ்க்கை போதும், எங்கே படுக்க போகிறோம் அவ்வளோதான், நிம்மதியாக தூங்குறோமா அது போதும், பசங்களுக்கு தான் பிடிச்சிருக்குது, இதை விட நான் பெருசு மாளிகையை கட்டி அதை பராமரிக்கிறதுக்கு, அது லைட் போடுறதுக்கு, அதுக்கு ஒரு 10 பேரை வைக்கணும், அதை பராமரிக்கணும், இதுதான் கரெக்டான ஒரு வாழ்க்கைன்னு அந்த சொன்ன ஒரு மனிதன், அந்த மனிதனை திரும்ப திரும்ப குத்தி அந்த டென்ஷன் தான் அவருடைய உடல்நிலை பாதிக்கப்பட்டது. மற்றதெல்லாம் வதந்தின்னு சொல்லியிருந்தாரு. இன்றைக்கு அந்த தலைவன் இருந்திருந்தால் மாபெரும் ஒரு அரசியல் தலைவராக, ஒரு முதலமைச்சராக, ஒரு மாபெரும் எதிர்க்கட்சி தலைவராக இருந்திருப்பார். பாருங்க, கோட் படத்தில் ஏஐ தொழில்நுட்பத்தில் அவரை காண்பதற்காக ஒரு பெரும் கூட்டம் செப்டம்பர் 5க்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. உண்மையிலே சரித்திரத்தில் ஒரு பொன்னேட்டில் பொதிக்கப்பட்ட ஒரு பெயர் தான் கேப்டன் விஜயகாந்த். நன்றி. அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன்.